இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொரிச்ச கொழுக்கட்டை சங்கடகர சதுர்த்திக்கு கிரகப்பிரவேசம் எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். இது ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய்க்கு போடுறதுக்கு நாட்டு சர்க்கரை அந்த அளவுக்கு சேம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எள், கருப்பு எள், ஏலக்காய் பொடி, ஒரு கொஞ்சம் நெய் விடணும், ஒரு ஸ்பூன் நெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அதுக்கு மாவு வெளி மாவு பிசையணும், அதாவது தண்ணி விட்டு போலி மாவு மாதிரி இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான சாமான். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த மாவில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்தில் தான் பண்ணி அப்படியே சுற்றியாச்சுன்னா கரெக்டாக வந்துடும். அளவு ரொம்ப தண்ணி விடாமல் ஒரு அளவுக்கு விட்டு இந்த மாவை நல்லா சுற்றி விட்டு அப்படி பிசைஞ்சாச்சுன்னா ஆயாச்சு, மாவு ரெடி ஆயாச்சு. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது மேலே நல்லா தடவி வைக்கணும். அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது, பின்னாடி வேணால் வடித்து எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா பாருங்கள், இப்படி தான் இருக்கணும், இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு. இப்போது கொஞ்சமாக கையில் எண்ணெயை விட்டுண்டு மாவு மேலே அப்படி விட்டு அமைக்க வச்சாச்சுன்னா அது அப்படியே நல்லா. இப்போது மாவு பாருங்க, இப்படி தான் இருக்கணும். எடுத்து பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். அடுத்து தேங்காய் வரட்டுது. ஃபஸ்ட்டு இதில் இந்த தேங்காயை போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதுவும் கூட வெள்ளத்தை நாட்டு சர்க்கரையினால் அப்படி போட்டுடலாம். உருண்டை சர்க்கரைனா வடித்து அதுக்கப்புறம் தான் விட முடியும். இப்போது போட்டாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது தண்ணி சேர்க்க வேண்டாம். இதிலே இந்த தேங்காயோட ஈரத்துலேயே இதாகிக்கும். அதில் போட கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இந்த ஒரு ஸ்பூன் எள் போட்டால் ரொம்ப விசேஷம். இது சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கணபதி ஹோமத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பொரிச்ச கொழுக்கட்டை நாளே மடியாக பண்ணி கொடுத்துக்கலாம். ரெடி ஆகிரும். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பார்ப்போம். இப்போது அது நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விடுறேன். அதை மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படியே. இப்போது இது நல்லா ஆயாச்சு, சுருண்டு வந்தாச்சு பாருங்க. இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அவளுக்கு சைஸு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதை பார்ப்போம். இப்போது அது ஆறின அப்புறம் இத்தனை உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் பாருங்க. 35 உருண்டை வந்திருக்கு ஒரு சின்ன தேங்காய்க்கு. பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம், கடலை எண்ணெய் விட்டுக்கலாம், எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது நெய்லையும் பொரிக்கலாம். இப்போது இந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெயை விட்டுண்டு இந்த மாதிரி தடவி வச்சுட்டு பூர்ணம் வச்சு பொதிஞ்சு இதில் வைக்கலாம். இப்போது இந்த மாவு நல்லா ஊறியாச்சு. அதை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி கையில் வச்சு தட்ட வேண்டியதுதான். இப்படி தட்டிட்டு நம்ம நார்மல் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி தான் அப்படியே கமத்தியாச்சுன்னு அந்த ஆயாச்சு பாருங்க. இந்த மாவை எடுத்துட்டு பால் மாதிரி உருட்டி எண்ணெய் தடவை தட்டில் வைக்க வேண்டியதான். அப்படி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டுருவோம். ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணிடலாம். நாளே பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயாச்சு. இந்த மாதிரி எத்தனை உருட்டி வைக்கிறேங்கிறத பார்ப்போம். 5 உருட்டி வச்சுருக்கேன். இதை இதில் அப்படியே எடுத்து போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹையாக வைக்கக்கூடாது. அப்போது ஒன்று போல் வெளியிலையும் உள்ளேயும் வரும். அப்படியே வரட்டும் பார்ப்போம். இப்போது இதை திருப்பி போடுவோம். கோதுமை மாவு தான் பண்ணணும், மைதா மாவில் பண்ண முடியாது. கோதுமை மாவு பிள்ளையாருக்கு விசேஷம், கோதுமை, அதனால் கோதுமை மாவில் தான் பண்ணணும். இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. நான் வரட்டும், எடுக்கும்போது பார்ப்போம். இப்போது வெந்தாச்சு பாருங்க. எண்ணெய் வடியட்டும், போடுவோம். எண்ணெய் வடிஞ்சாச்சு, இதில் போட்டுடலாம். இப்போது ரெடி ஆயாச்சு பாருங்க.
சூப்பரான சங்கடகர சதுர்த்திக்கு பண்ண கொழுக்கட்டை. எல்லா இதுக்குமே இது பண்ணலாம். ரொம்ப அருமையாக சட்டுன்னு பண்ணக்கூடியது. எல்லோரும் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. அருமையாக கொழுக்கட்டை சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. சங்கடகர சதுர்த்திக்காக மாதம் சங்கடகர சதுர்த்தி பண்ணுறோம். அதுக்காக பண்ணியிருக்கேன். சங்கடகர சதுர்த்தி, கிரகப்பிரவேசத்துக்கு, கணபதி ஹோமத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஈஸியாக இருக்கும். ரொம்ப சட்டுன்னு பண்ணி வச்சுக்கலாம். எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பண்ண முடியும் நினைக்கிறேன். தேங்க்யூ.